சின்ன மருமகள் பிரம்மு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. தாமரை இருந்துட்டு, அம்மா எதுவும் ஆகாது இல்லம்மா, நெருப்புல இறங்கினான்றாங்க. தாமரை, நான் தான் சொல்றேன்ல ஒன்னும் ஆகாதான்ட்டு, ஏண்டி பயந்துகிட்டு இருக்கன்றாங்க. என்ன இருந்தாலையோ ஒரு பயம் இருக்க தானமா செய்யுது. அம்மா, நான் தான் வந்து ஃபுல்லா சேஃப்டி பண்ணி தானே கொடுத்துருக்கேன். நீ இதை காலையில் போட்டுட்டு நடந்தேன்னு வச்சுக்கோங்க, நெருப்பு உனக்கு அவ்வளோ தெரியாதுன்றாங்க. சரிம்மான்றாங்க. நீ ஃபீல் பண்ணாத, ஃபர்ஸ்ட் போடி அப்படின்வாங்க. அப்புறமா நெருப்புல இறங்குறதுக்காக தாமரை வராங்க. அப்ப வந்து ராஜாங்கத்து மேல சாமி வருது. சாமி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாமரை அவங்களுடைய மாமாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சாமி வந்து, என் பையன் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா சொல்லுன்றாங்க. பொய் தானே சொன்னோம் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சாமி வந்து அதுல பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. தாமரைக்கு பயந்து போயிடுறாங்க. அப்புறம் பயத்துல பார்த்தீங்கன்னா தாமரை எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சேது மாமா கிட்ட தப்பா நடந்துக்கல, நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சாவித்ரி, ஐயோ இவனா பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி சாவித்ரி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சேது மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆகுது. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமுல சாவித்ரி தாமரைக்கு என்ன மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்க போறாங்க ராஜாங்கம் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமுல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.